உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஒரு நல்ல முக்கியமான ஒரு பதிவு. பிரபஞ்சமும் கடவுளும் எப்பொழுதும் நம்ம கூட இருந்துட்டே இருப்பாங்க. அப்ப பிரபஞ்சம் நமக்கு வரக்கூடிய ஒரு நல்லது அல்லது கெட்டது அப்படின்னா கடவுள் நேரா சொல்ல மாட்டார். அப்ப நமக்கு கனவுகள் மூலமா ஒரு சில விஷயங்களை உணர்த்துவாங்க. அப்ப நம்மளே கனவு காண்கிறோம். திடீர்னு இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே, என்ன இப்படி வந்துருச்சே அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவோம். அப்போ அந்த மாதிரி விஷயத்துல இதெல்லாம் எந்த மாதிரி கனவுகள் வந்தா நமக்கு நல்லது, எந்த மாதிரி கனவுகள் வந்தா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நண்பர்களே, நல்ல கனவு அப்படின்னா எதையெல்லாம் நல்ல கனவுன்னு சொல்றாங்கன்னா, தெய்வங்களை கனவுல தெய்வங்களை காணுதல் பார்க்கறது, பிராமணர்கள் அந்தணர்களை பார்க்கறது, பசுவை பார்க்கறது, காளையை பார்க்கறது, உறவினர்களை பார்க்கறது, அரசர்களை பார்க்கறது, நற்சான்றோர் அதாவது நல்லா படித்து வயதுல முதிர்ந்தவங்க அந்த மாதிரி இருக்கவங்கள பார்க்கறது, எரியற நெருப்பு, சுத்தமான நீருள்ள ஒரு குளம், நல்ல நீர்நிலைகள், ஒரு கன்னிப்பெண், வெள்ளை ஆடை அணிந்த அழகிய இளைஞன், ராட்சசர்கள், குடை, கண்ணாடி, கண்ணாடி பார்த்தல், விஷமுள்ள மருந்து, மாமிசம், வெள்ளை மலர்கள், வெள்ளாடை, பூச்சு மருந்து, மலைகள், வீட்டின் உச்சி, கூரை, பல மரங்கள், மனிதர்கள், சிங்கம், யானை, குதிரை, வாகனங்கள், ஆறுகள், ஆற்றின் ஆழமான இடம், கடல், வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய பயணம், பெண்களுடன் இணக்க உறவு, மரணம். மரணம் அப்படின்னா யாரோ இறந்ததை பார்க்கறது, இறந்து இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஐயோ, நெருக்கமானவங்க இறந்துட்டாங்களே, என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி டிக்குன்னு எந்திரிப்போம். ஆனால் அந்த மரணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல கனவு தான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆபத்திலிருந்து தப்பித்தல், பித்திருக்களுக்கு போய் நம்ம திதி தர்ப்பணம் பண்ற மாதிரி பார்க்கறது, குடும்ப தலைவர், அப்புறம் அழுதல், எதிரிகளை துன்புறுத்தல், விழுந்து எழுதல் ஆகியதெல்லாம் நல்ல கனவுகள். அப்ப இந்த நல்ல கனவுகள், இந்த மாதிரி கனவுகளை நம்ம பார்த்தோம்னா என்ன நடக்கும்னா, நமக்கு வீட்டில் ஆரோக்கியமும் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் வரும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு நல்லதுன்றது ஒரு கெட்டது இருக்கணும். கெட்டதை பார்த்து தான் நம்ம பயப்படுவோம், நல்லதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அப்ப கெட்ட கனவுகள் அப்படின்னு ஒரு ரொம்ப மிரட்டிவிடும் அந்த மாதிரி கனவு. அப்ப இது என்னன்னா, நம்ம தலையில ஒரு பறவை கூடு கட்டுற மாதிரி பார்க்கறது, ஷவரம் பண்ற மாதிரி, சேவிங் பண்ற மாதிரி பார்க்கறது, காக்கா அல்லது கழுகுலாம் நம்மளை சுற்றி ரவுண்டு பண்ற மாதிரி, சுற்றி வளைச்சுக்கிற மாதிரி, மாட்டிறைச்சி சாப்பிட்றது, பிரேதங்கள், பிசாசுகள், பெண்கள் சுற்றி நிற்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப கெட்ட கனவு. கொடிகள் நிறைந்த குறுக்கு பாதையில் காணாமல் போவது போல கனவு வருது. நம்ம அப்படியே மறைஞ்சிருவோம், இதுக்குள்ள போய் மறைஞ்சிருவோம். அது மூங்கில் புதர்கள் அதுல போடுறது, முச்செடிகள் வந்துச்சுன்னா முச்செடிகளை போய் மாட்டிக்கிறது, ஆழமான குழியில அல்லது சுடுகாட்டுல படுத்திருப்பது, குழியில விழுகிறது அல்லது சுடுகாட்டுல படுத்திருக்கிற மாதிரி கனவு வர்றது, தூசியும் சாம்பலும் கொட்டுற மாதிரி கனவு வர்றது, நீர்நிலைகள், கிணறு, குளம், சேத்துல விழுற மாதிரி கனவு வர்றது, தண்ணிக்குள்ள இழுத்துட்டு செல்ற மாதிரி, தண்ணியில அடிச்சுட்டு போற மாதிரி கனவு வர்றது, சிகப்பு நிற பூவை சூடி, அதாவது சிவப்பு கலர் பூவை தலையில சூடிட்டு சிகப்பு நிற ஆடைகள் அணிந்து வந்தா அது ரொம்ப ஆபத்து. முதுமை அடைந்தது போல கனவு வந்தா நல்லா இருப்போம், ரொம்ப வயசான தோட்டத்தில் திடீர்னு நம்மளே பார்த்து எப்படி இருக்கும், அதெல்லாம் ரொம்ப கெட்ட கனவு. பருத்திருப்பது போல பருத்திருப்பதுன்னா என்னன்னா, உடல் பெருசா ஊதி இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கனவு வந்துச்சுனாலும் நல்லதில்லை. எண்ணெய் பூசின மாதிரி ஒருத்தர் வந்தார்னா, உடம்பெல்லாம் வெறும் எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா, அந்த மாதிரி கனவு வந்ததுன்னா அது சரியில்லை. திருமணம் நடந்தால், திருமணம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சி தான், ஆனா அது கனவுல நடந்துச்சுன்னா அது சரியில்லை.
அடுத்தது சமைத்த உணவு உண்பது போல, சோறு ஆக்கி வச்ச சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுற மாதிரி கண்டோம்னாலும் அதுவும் சுப கனவு அல்ல. நெய்யும் வெண்ணெயும் சாப்பிட்டா அதுவும் சுப கனவு அல்ல. வாந்தி எடுக்கிற மாதிரி கனவு வர்றது, இரும்பும் தங்கமும் எடுக்கிற மாதிரி கனவு வர்றது. நிறைய பேர் சொல்லுவாங்க தங்கத்தை எடுத்தோம்பாங்க, ஆஹா கை நிறைய தங்கம். ஆனா அதெல்லாம் கெட்ட கனவுல தான் வருது. வாக்குவாதத்துல சண்டையில தோக்கிற மாதிரி கனவு வர்றது, சிறைக்கு போற மாதிரி கனவு வர்றது, ஆக்சிடென்ட் விபத்து ஏற்படுற மாதிரி கனவு வர்றது, சந்தனத்தை இழக்கிற மாதிரி கனவு வர்றது, கால் தோல் வறண்டு போச்சுன்னா, கால் இருக்கிற தோலெல்லாம் வறண்டு போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த மாதிரி கனவு வர்றது, விளக்கு, நட்சத்திரம், கிரகங்கள், பற்கள், கடவுள் சிலைகள், கண்கள் கீழே விழுறது போல அல்லது அழிவுறது போல கனவு வந்தா, விளக்கு அணையிற மாதிரி காண்றது, நட்சத்திரம் விழுகிற மாதிரி பார்க்கறது, பல்லெல்லாம் விழுகிற மாதிரி பார்க்கறது, கடவுள் சிலையெல்லாம் கீழே விழுகிறது அல்ல அழிஞ்சு போறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு சரியில்லை, தீய பலன்களை கொடுக்கக்கூடிய கனவுகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மலையிலிருந்து விழுவது போல ஒரு கனவு வரும், மலை மேல இருந்து விழுகிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தீய பலன்களை தான் கொடுக்கும். அடுத்தது இருட்டு பாதாளத்துல விழுகிற மாதிரி கனவு வரும், இருட்டுல விழுந்துரும் பாதாளத்துல விழுகிற மாதிரி கனவு வரும், அதுவும் சுப கனவு அல்ல, தீய பலன்களைத்தான் தெரியும். எரியும் மலைத்தொடரை விழுவது போல கனவு வருது, தெரிஞ்சிட்டு இருக்கோம் அதுல போய் நம்ம விழுந்துருவோம், ஐயோ நெருப்புக்குள்ள விழுகிற மாதிரி. வீட்டின் அல்லது மலையின் உச்சியிலிருந்து விழுகிறது மாதிரி கனவு வருது. மலை உச்சியிலிருந்து விழுகிறது அப்படிங்கிறதே அது மோசமான கனவு தான். மீன்களை பார்க்கறது அப்படிங்கிறது தீய பலன்களை தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அலங்கார ஆடைகள் அணிந்த ஒருவன் நல்லா மேக்கப் போட்டு ஜம்முன்னு வந்தாருனாவே, எப்படி நம்ம திருமணத்தை பார்க்கறது தவறுன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி ஃபுல் டெக்கரேஷன்ல ஒருத்தர் வந்தாரோ அல்லது ஆடையே இல்லாம வந்தாரோ, துறவி அல்லது சிகப்பு நிற கண்களுடையவர், கருத்த நிறமுள்ளவர் வந்தாங்கன்னா இதெல்லாம் தீய பலன்களை தான் நமக்கு கொடுக்கும். அப்ப இந்த பலன்கள் இப்ப நீங்க கனவுல இது வரைக்கும் நம்ம இதுல நிறைய சொல்லியிருக்கிறோம், இதுல இல்லாததும் நிறைய இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல இப்போதைக்கு இது போதும். இப்ப இதுல இந்த கனவுகள் எப்ப பலிக்கும் அப்படின்னா 4வது யாமத்துல அப்படிங்கிறப்ப ஒரு 3 மாசத்துல பலிக்கும். விடிய காத்தால பாக்குற கனவு 4:30 to 6, விடிகாலைங்கிறது பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய 4:30 to 6க்குள்ள அந்த கனவு உடனே பலிச்சிரும். ஆக கனவுகள்ல நல்ல கனவுகள் இருக்கு, தீய பலன்களை கொடுக்கக்கூடிய கனவுகளும் இருக்கு. ரெண்டையுமே நம்ம பார்த்தோம். இதை அப்படியே ஒரு காப்பி எடுத்து வச்சுக்குங்க. உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு டவுட் வர்றப்ப, சந்தேகம் வர்றப்ப இதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் விசிபி சாமி. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் அனுப்பிவிடுங்க. அதுவரை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.